10வது மாநில மாநாட்டின் இந்த இறுதி வைபவத்திற்கு வருகை தந்துள்ள நிறைவு செய்தியை தமிழ் மக்களுக்கு கொடுக்கவிருக்கின்ற உலகமெங்கும் பரவி கிடக்கின்ற தமிழ் மக்களின் உள்ளெல்லாம் நிறைந்திருக்கின்ற டாக்டர் கலைஞர் அவர்களே, இன்று காலையிலே ஒரு எழுச்சி உரை ஆற்றிய அண்ணன் தளபதியார் அவர்களே, இந்த ஆசிரியர் கி வீரமணி அவர்களே, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே, ஜவஹருல்லாஹ் அவர்களே, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நமது டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு மகள் அக்கா கனிமொழி அவர்களே, இங்கே திரளாய் கூடி வந்திருக்கின்ற தமிழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது காதலர்கள் தினம். காதல் பற்றி பேசணையா, இங்க கொஞ்சம் கவரிங்க. இது காதலர்கள் தினம். இந்த தினங்களை தேர்ந்தெடுத்து ஏன் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தார்கள் என்று நானும் யோசித்து பார்த்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது, அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீது 1-2 கட்சிகள் ரகசிய காதல் கொண்டிருக்கிறதாக கேள்விப்பட்டோம். அந்த காதல் கனிந்து ஒருவேளை இந்த மாநாட்டு மேடையிலேயே நிச்சயம் நடக்குமோ என்று நானெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஆனால் அது நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். நடந்தால் நல்லதா, நடக்கவில்லை என்றால் பரவாயில்லை. அன்பர்களே, இன்று தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்த அளவு நான் உலகமெங்கும் போயிருக்கிறேன், சுற்றியிருக்கிறேன். இதுவரை இப்பேற்பட்ட பந்தலும் இத்தனை லட்சோப மக்கள் கூட்டத்தை நான் எங்குமே பார்த்ததில்லை. திராவிட இயக்கத்தின், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாப்டர் க்ளோஸ் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று காலையிலிருந்து இந்த கூட்டத்தை எல்லாம் நான் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பாக அண்ணன் ஸ்டாலின் அவருடைய பேச்சை எல்லாம் கேட்ட பின்பு, இத்தனை எழுச்சிமிகு இளைஞர்கள் எல்லாம் அவர்கள் சில ஆண்டுகளாக தொட்டிப்பட்டிகளெல்லாம் சென்று அவர்களுக்கு செய்தி அறிவித்து அதன் பலனாக இங்கே கூடி வந்திருக்கிற கூட்டம் என்று நான் கருதுகின்றேன். ஆயினாலே திராவிட இயக்கம் என்பது பிற்படுத்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட இன்னும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். தந்தை பெரியார் இன்னும் திராவிட இயக்கத்தின் கொள்கையில்தான், அதன் அடிப்படையாக வைத்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இன்னும் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களிலே அங்கே பிற்படுத்தப்பட்டோர், தலித் மக்களுடைய எழுச்சிக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுகிறேன். ஆயினால் திராவிட இயக்க இளைஞர்களே, தமிழகத்தின் எதிர்காலம் உங்கள் கையிலே இருக்கிறது. நீங்கள் அண்ணாவை போல, பெரியாரை போல, தந்தை பெரியாரை போல, இன்னும் பாபா சாஹேப் அம்பேத்கரை போல நற்பண்பு உள்ளவர்களாய்
ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காக நீங்கள் உயிர் தியாகம் கூட செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த திராவிட இயக்கம் அப்பேற்பட்ட ஒரு இயக்கம். அரும்பாடுகள் பட்டு தியாகங்கள் புரிந்து நிறுவப்பட்ட ஒரு இயக்கம். ஆயினால் இந்த இயக்கத்தை இன்றைய தலைவர்களும் வருங்கால தலைவர்களும் தொடர்ந்து நடத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டியது மிக முக்கியமாகிறது. நண்பர்களே, இப்பொழுதெல்லாம் இத்தனை பெரிய கூட்டத்தை பார்க்கிறோம், மித்த மகிழ்ச்சி தான். ஆனால் தமிழகத்திலே இருக்கிற ஓட்டு இதை விட பெருமையான ஓட்டு இருக்கிறது. அவர்களெல்லாம் இன்னும் சரிவர ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலையில் இல்லை. ஆயினாலே நமது அணி வலுவான அணியாக இருக்க வேண்டும். வேறு யாரையும் சேர்த்துக் கொள்ளாமலே நாம் ஜெயிக்க போகிறோம். ஆனாலும் கூட சேஃப்டி பெல்ட்னு ஒரு பெல்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியும். கார்ல பயணம் செய்யும் பொழுதும் விமானத்தில் பயணம் செய்யும் பொழுதும் நாம் தவறி விழுந்திராதிருக்க விபத்தை தடுப்பதற்காக ஒரு சேஃப்டி பெற்ற வேண்டியிருக்கு. அதனாலே சேஃப்டிக்காக இன்னும் 1-2 பேரை சேர்த்து கொண்டால் ஒன்றும் தவறு இல்லை. அவள் சரிப்பட்டால் படுகிறாள், இல்லை என்ன தூக்கி தூர போட்டு விடலாம், அது அப்புறங்க. நண்பர்களே, இன்னும் பல தலைவர்கள் எல்லாம் பேசவிருக்கின்றார்கள். இப்ப நான் கேட்டால், நான் இதுவரையும் டாக்டர் கலைஞர் அவர்களோடு அண்ணன் தளபதியாரோடு கூட ஏறத்தாழ 40 வருஷங்களாக நான் பழகி வருகிறேன். இதுவரை ஒரு சீட்டு கூட கேட்டதில்லை. ஆனால் எங்களுடைய சமூக நீதி இயக்கத்திற்கு ஒரு சில சீட்டு கேட்கலான்னு பார்த்தேன், அதையும் கூட விட்டு கொடுத்துட்றேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை, சாதாரண பதவியை நான் எடுக்க போறதில்லை. இந்த தமிழ்நாட்டினுடைய சிஎம் பதவி, முதல்வருடைய பதவி வேகன்சி ஆகிறது. இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அம்மையார் அவர்கள் டெல்லிக்கு போகிறார்களாம். கேட்டீர்களா கதைய? இவங்க தமிழ்நாட்டை ஆண்டு முடிஞ்சு போச்சு, இங்க எல்லாம் நமக்கு எலக்ட்ரிசிட்டி பவர் எல்லாம் கொடுத்து சப்ளை ஆகி முடிஞ்சு போய்விட்டது. தமிழகம் சொர்க்க பூமியா இருக்குது, இந்தியாவே மாற்ற போகிறார்களாம். ஆயினால் அந்த சீட்டு காலியா இருக்கிறதுனால நானும் ஆசைப்பட்டுட்டேன். அவர்களை எப்படி தெரிந்து கொண்டார்கள் என்றால், அதிமுகவினுடைய பொதுக்குழுவிலே அந்த அம்மாவுடைய தலைமையிலே அவர்களை தெரிந்து கொண்டார்கள். எப்படி இருக்க கதை பாரு. ஆனா என்ன சொல்கிறேன் என்றால், அதை விட பெரிய கூட்டம் இருக்கிறது. நீங்களே என்னை ஒரு தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுங்கள், நான் போய் கோட்டையை பிடித்துக் கொள்கிறேன். அந்த பழைய கோட்டையில் கலைஞர் கட்டின அந்த செக்ரட்டரியேட்ல போய் நான் உட்கார்ந்து கொள்றேன். நான் சொல்றதெல்லாம் கேட்கிறீங்களா இல்லையா? ஆயினாலே இந்த மாநாடு சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது